வைக்கிறாங்க. இன்னைக்கு வேலை பார்த்த சம்பளத்தையும் தராம மறுக்கதான் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்படி தொடர்ந்து பிரச்சனை பண்ணி இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் இன்னைக்கு நாங்க அவர் கூட கைகோர்த்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தெரியுங்களா, முன்னாள் முதலமைச்சர், அவர் என்ன பண்ணிருக்காரு, நேற்று நான் 10,000 ரூபாய் தானம்னு அறிவிச்சிருக்காரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுங்கன்னு கொரோனா காலகட்டத்தில் சொன்னதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு நான் 10,000 ரூபாய் தரம்னு அறிவிச்சிருக்காரு. எந்த அடிப்படையில் அறிவிக்காரு? மக்களை ஏமாற்ற வேண்டும், 10,000 ரூபாய் சொன்னா மக்கள் ஏமாந்து விடுவார்கள் என்ற அடிப்படையில் நீங்க அறிவிச்சிருக்காங்க, நேற்று அறிவிச்சிருக்காரு. மோடி என்ன சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் உள்ளவர்களுக்கும் 15 லட்சம் போடுவேன்னாரு. 15 பைசா கூட போடாத மோடி இன்னைக்கு கூட்டணி வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் எப்படி தருவாரு? இதை நம்ம சிந்திக்கிறது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம கூட போற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அதை எடுத்து சொல்லணும். இன்னைக்கு சொன்னதை செய்வதும் செய்வதை சொல்வதும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வெள்ளும் தமிழ் பெண்கள்ல என்ன பண்ண போறோம்? அந்த பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இந்த அரசு கொடுத்துருக்கு, அந்த திட்டம் மூலமாக என்னென்ன பயன்பெற்றிருக்காங்க, அதை மற்றவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் தான். இதுக்குதான் உங்களை 10 பேருக்கு ஒருத்தர் தலைவரை போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுங்களா? உங்களுக்கு 9 பேர் இருக்காங்க, தெரியுமாமா? உங்களுக்கு ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்து இங்க வருகை இருக்கீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி பரப்புரை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில 2 பொறுப்பாளர் போட்டிருக்காங்க. அந்த பொறுப்பாளர்கள் ட்ரைனிங் எடுத்துட்டு எப்படி நம்ம மக்களை சந்திச்சு பேசணும், நம்ம எப்படி நம்மளுடைய பிரச்சாரத்தை சொல்லணும். வர இருக்கிற 2026 தேர்தலில் 200 தொகுதியை வெற்றி பெறுவதற்கு யாரை நம்பி கொடுக்கலாம் அப்படின்னு தலைவர் முடிவெடுத்த போதுதான் ஸ்டாலின் மகளிர் படைன்னு ஒரு நேம் வைக்காங்க. அந்த படையோட தளபதிகள் தான் நீங்க. ஒவ்வொரு பூத்தும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒரு திட்டம் வச்சு அதுக்கு BLA to PDA அப்படின்னா பூத்து முகவர்கள், பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட், அது போக எங்க கிளைக்கழக செயலாளர். உங்களுக்கு தெரியும், உங்க பகுதியில உங்களுக்கு பிரச்சனைனா உடனே ஓடி வரக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு மக்கள் பிரதிநிதியா இருந்து இங்க பாருங்க, நம்மளுடைய சேர்மன், இங்க நம்ம நகராட்சி சேர்மன்லாம், நான் சட்டமன்ற உறுப்பினர்லாம் இருக்கேன்னா மக்களோடு வாழ வேண்டும், மக்களுக்கான தேவை இருந்து செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு உங்களெல்லாம் சந்திச்சு எப்படி அந்த பரப்புரையை கையாள வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன செய்தாங்க, ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு 100 நாள் வேலையை நிப்பாட்டுவதற்கான முயற்சி எடுத்து, மகாத்மா காந்தி தான் நமக்கு தேச தந்தை, ரூபா நோட்ல அவர் தான் இருக்காரு, எந்த ஆபீஸ் போனாலும் அவர் கூட தான் இருக்கும். ஆனா அவர் பேரையே இன்னைக்கு மாத்திட்டு ராம்ஜின்னு வச்சிருக்காங்க. ஏதாவது வாய்ப்பு மூலமா ராம்ஜினா யாருன்னே தெரியல, அவங்களா ஒரு பேரை வச்சு நீங்க மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டு எடுத்து சொல்லணும். கேட்பாங்க, எங்களுக்கு வரல, உரிமைக்கு வரல. இல்லம்மா, 2000 ரூபாய் கொடுக்கணும் இருக்காங்க. 1,31,00,000 பேருக்கு கொடுத்தாங்க, விடுபட்டு இருக்கும். அடுத்த முறை உங்களுக்கு வாங்கி தர வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. நான் சொல்லி எம்எல்ஏ சொல்லி இல்ல சேர்மன் சொல்லி ஒன்றிய சொல்லி வாங்கிட்டாரு. நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்க தடவை வாக்கு போட்டு நீங்க மக்களை வந்து அந்த ஸ்டிக்கரையும் ஒட்டணும். ஸ்டிக்கரை எடுத்து இதுதான் நம்ம ட்ரைனிங். அதனால இதெல்லாம் நம்ம சரி பண்ண, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தான். வச்சுட்டு போயிடக்கூடாது, கையில எடுத்துட்டு போகணும். வேற வச்சுட்டு போயிட்டு ஸ்டிக்கர் எங்க அப்படின்னா வீட்டுல இருக்கு, அங்க வரை ஒட்டிடக்கூடாது. அது அதனால உடனே செய்யணும். ஒரு வீட்டுல 3 to 4 பேர் இருப்பாங்க வாக்காளர். அப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு போகிறோம்? ஒரு 5 மணிக்கு கிளம்பணும்னா அன்னைக்குல இருந்து ஒரு 8 மணி வரை போகணும். 2 விஷயம், சுகர் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு சரியா இருக்கும். இன்னொரு எல்லாத்தையும் நம்ம ஒரு அன்பா பழகிக்கலாம். நாளைக்கு உள்ளாட்சியில பஞ்சாயத்து எலெக்ஷனோ கவுன்சில் எலெக்ஷனோ அவங்களோட அறிமுகம், அவங்களோட பயன்பாட்டை நமக்கு தெரிஞ்சுக்கணும். 2வது மக்களுடைய விஷயம் என்ன தேவை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம தளபதியும் வரும்போது நம்ம 4 பேருக்கு எடுத்து சொல்லணும் குறைகளை. இதெல்லாம் கவனிச்சு நீங்க செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 9 பேர் இருக்காங்க. அந்த 9 பேருக்கு நீங்க இதை சொல்லிக் கொடுத்து கூட்டு போகணும். 9 பேர் ஒரு வேலை கிடைக்கிறதா மினிமம் உங்களோட சேர்த்து 6 பேராவது ஏற்படும். உங்களுக்கு அதுக்காக என்னென்ன
அந்த போறதுக்கான எக்ஸ்பென்சஸ் எதுனாலும் அந்த எதுனாலும் பாத்துக்குவாங்க அவங்க, அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. தேவையானதை செஞ்சு மக்களுக்கு இந்த பகுதியில் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைங்க இருப்பாங்க, ஒரு 12ஆம் படிச்சாங்க, காலேஜ் படிச்சாங்க, இன்ஜினியரிங் முடிச்சாங்க, இல்ல பாலிடெக்னிக் முடிச்சாங்க, சென்னைக்கு வேலைக்கு போனாங்க, திருப்பூருக்கு வேலைக்கு போனாங்க, அம்மா போனோம் இல்லாட்டா அப்பா போனோம் இல்லாட்டா அண்ணன் தம்பி கூட போனா ஒரு வீடு எடுத்து வாடகை எடுத்து தங்கிருக்கணும். வாரம் போயிட்டு வரும் தலைவர் பார்க்கறாங்க. தோழியர் வீடு அப்படின்னு ஒரு விடுதி அரசாங்கத்தில் நல்ல சகல வசதியோட அவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த விடுதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து யாருமே நினைச்சு பார்க்காத சொல்லாத திட்டம். இதே மாதிரி நிறைய திட்டங்களை கொடுத்து கல்விக்காக நிறைய செஞ்சிருக்கிறாரு. வெள்ளத்தால் அழியாது, வெள்ளனால் வேகாது, கல்வனால் காண முடியாத ஒரே சொத்து கல்வி. அந்த கல்வி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க காலையில நின்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கல்வியை ஒரு கண்ணாகவும் சுகாதாரத்தை ஒரு கண்ணாகவும் வைத்து இன்னைக்கு மக்களை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த திட்டம் அவங்க வீட்டுல ஏதாவது பென்ஷன் வாங்குவாங்க, இல்ல அப்படின்னு சொன்னா அவங்க ஓய்வூதிய திட்டம் வாங்குவாங்க, இல்ல அவங்க சேவைக்குள்ள கடன் தள்ளுபடியா இருக்கும், இல்ல வீட்டுல ஒரு கார் லோன் வாங்கியிருப்பாங்க, பைக் லோன் வாங்கியிருப்பாங்க, கிரெடிட் லோன் வாங்கியிருப்பாங்க, எதிரியாவது வந்து தள்ளுபடியா இருக்கும். அப்ப உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி தரோம். தலைவர் இப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இந்த நல்ல அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, தமிழகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவு செய்து உதயசூரியனுக்கு ஆதரவு கொடுங்க, கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு அன்பா அரவணைப்பா வீட்டுல போய் நம்ம பேசணும். சரியா? அதாவது வாய் விட்டு பேசினா நோய் விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா பேசுறதுல நம்ம என்ன மருந்து போறோம்? ஒரு அன்பா ஒரு 4 வாசம் பேசி ஒரு நாளைக்கு ஒரு 20 வீடு 30 வீடு போனா போதும். சரியா? நம்ம ஓட்டு நம்ம போட்டுருவோம். இருந்தாலும் அந்த ஓட்டை நகர்த்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அவங்ககிட்ட நீங்க பேசணும். நீங்க பேசுற பேசுனா அவங்க வரணும். ஒரு புத்தகம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு புக்கு தருவாங்க. இந்த புக்குல அந்த வீட்டுல வந்து கொடுத்தா அந்த வீட்டு குடும்ப தலைவியோட பேரு, அந்த வீட்டுல இருக்கிறவங்க அதை செஞ்சுட்டு இதுல முக்கியமா தலைவர் வந்து மகளிருக்காக செய்த திட்டங்கள் இருக்கு. இதை நீங்க படிச்சு மனசுல வச்சுக்கணும். இதுல எந்த திட்டம் கிடைச்சிருக்கா, உங்க மகன் படிச்சிருக்கா, உங்க மகளுக்கு உதவித்தொகை வருதா, மகனுக்கு வருதா, உங்க அம்மாவுக்கு வருதா, அப்பாவுக்கு வருதா, இல்ல உனக்கு வருதா, 5000 ரூபாய் வாங்கிட்டீங்களாமா, பொங்கல் பரிசு வாங்கிட்டீங்களாமா. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இது 2 மாசம், அந்த வருஷம் 2026 பிறந்து பொங்கல் பரிசு கொடுத்தாங்களா? கிடைச்சதா? அந்த பொங்கல் பரிசு தொகையும் கிடைச்சது, அந்த பணமும் கிடைச்சது. இந்த 1 மாசத்துக்குள்ள பணம் உங்க அக்கௌண்ட்ல ஏறி இருக்கும். அது போக 5000 ரூபாய் இப்ப ஏறிடுச்சு. சரியா? நம்ம தலைவர் அறிவிச்சிருக்கிறாரு, மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சு புதிதாக ஆட்சி அமைந்த வரைக்கும் நீங்க கவலைப்படாம இருக்கணுங்க வரைக்கும் 5000 ரூபாய் போட்டு விட்டாச்சு. இதை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இப்ப இதை பார்த்துட்டு நான் 10,000 ரூபாய் உங்களுக்கு கருணை தொகை, இவன் யாரு கருணை தொகை தரதுக்கு? எங்க அண்ணன் தராதுக்கு ஸ்டாலின் தரது நீங்க பெருமையோட சொல்லும் போது இவன் எதுக்கு கருணை தொகை? இவர் என்ன செஞ்சுட்டாரு? ஒண்ணுமே செய்யல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதல்வராக இருந்து மக்கள் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிடாத இருந்தது. இவன் வந்து எத்தனை போய் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க யாரை நம்புவீங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நம்புவீங்க, சின்னவர் உதயநிதி ஸ்டாலினை நம்புவீங்க, இங்க இருக்கக்கூடிய சேர்மனை நம்புவீங்க, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ நம்புவீங்க, நம்ம மாவட்டத்தை நம்புவீங்க. ஏன்னா சொன்னதை செஞ்சாங்க, சொல்லாததையும் செஞ்சாங்க, உங்களுக்கு தேவையானதையும் செஞ்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விபத்து நடக்கு. அந்த ஒரு விபத்து நடந்தவொடனே 48 மணி நேரத்துல யாராவது வந்து சேர்த்தா அவங்களுக்கு ஒரு 5000 வெகுமதி யாராவது தருவாங்களா? அந்த 48 மணி நேரத்தில் நீங்க ஓடி சேர்த்துட்டீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில் ஆகக்கூடிய செலவு உங்களுடைய அந்த காப்பீட்டு அட்டையை வச்சு நல்ல சிகிச்சை விட்டு உங்களை கிடைக்க வச்சிருவாங்க. இது உண்டா? கிடையாது. 108 வண்டி யார் கொண்டு வந்தா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இல்ல, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த திட்டம் இன்னைக்கு பயன்படுது. இன்னைக்கு அப்படியே ஒருத்தங்க வசதி இல்லாதவங்க இறந்துட்டாங்களா, அவங்களுக்கு ஈமச்சனைக்கான செலவு கருவறை முதல் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுதுன்னா அந்த கருவறையில் இருந்து கல்லறை வரைக்கும் தந்தது கலைஞர். அவருடைய மறுபிறப்பாக மறுபதிப்பாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தினசரி இன்னைக்கு தலைவர் 24 மணி நேரம் சிந்திப்பார். நம்முடைய தலைவர் ஒரு நிமிடத்தை கூட வேஸ்ட் பண்ணாம உங்களுக்காக, தமிழக மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக, மாணவர்களுக்காக, மாணவிகளுக்காக, இளைஞர்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரே முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். அதை எப்படி சொல்லணும், ஒரு குடும்பத்தை நீங்க எப்படி பேசணும், எப்படி இது பண்ணணும், அவங்ககிட்ட போய் பேசுறீங்க, அம்மா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்கறீங்க. கிடைக்கணும்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அதுக்கு ஒரு பதிவு, உங்க கூட வரக்கூடிய உங்க லீடர் 9 வருடம் இருப்பீங்களா, அதுக்கு ஒருத்தர் 10வது ஒரு ஆள் இருக்குன்னா உங்க லீடர் இருப்பாங்க.
அந்த லீடர் சொல்லுவாங்க. இல்ல ஒரு 6 பேர் இருப்பாங்க, அதுல இருக்கக்கூடிய லீடர் விளக்கத்தை சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு போன உடனே பேசிட்டு, அம்மா உங்களுக்கு வந்து எல்லாம் பிடிச்சிருக்குல்ல, தலைவர் படத்தை ஒட்டலாமா அப்படின்னு கேட்கணும். கேட்டுட்டு இந்த ஸ்டிகரை வீட்டுல தெரியுற மாதிரி குறிச்சு எடுத்து அந்த செவத்துல ஒட்டிட்டு வந்துடும். சரியா? அதுக்கு பிறகு இந்த புக் இருக்கு, இந்த புக்ல பக்கத்தை திருப்பி இதை அவங்க கையில கொடுத்துக்கணும். அந்த வீட்டுல இருக்கிறவங்க கையில கொடுத்து, நீங்க 6 பேர் வீட்டுல ஒரு 3 பேர் வீட்டுல ஒரு 3 பேர் நடுவில் அவங்க கையில இருக்க புக்கை கொடுத்துட்டு அவங்களோட ஒரு போட்டோ, அம்மா ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், உங்க தங்கச்சி ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், காட்டி உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கணும். இத உங்க கூட வர்றவங்க அப்படியே தலைமைக்கு அனுப்பி விடுவாங்க. எந்த நேரத்துல தெரியாது, தலைவர் உங்ககிட்ட பேசுவாரு. இங்க இருக்கக்கூடிய 200-300 பேர் நீங்களா, உங்ககிட்ட தலைவர் நேரடியா பேசுவாரு. அம்மா நீங்க இன்னைக்கு போனீங்களா, எத்தனை பேரை பார்த்தீங்க, என்ன சொன்னாங்க, நம்ம ஆட்சியை பத்தி என்ன சொன்னாங்க, திராவிட மாடல் ஆட்சியை பத்தி என்ன சொன்னாங்க, திட்டத்தை பத்தி என்ன சொன்னாங்கன்னு உங்ககிட்ட கேட்பாரு. கேட்கும் போது நீங்க பதில் சொல்லணும். அது மாதிரி இந்த புக்கை ஒவ்வொரு வீட்டையும் கொடுத்துட்டு வந்துருங்க. இப்படி நீங்க வந்து தினசரி 20-30 வீடு போயிட்டீங்கன்னு சொன்னா நம்முடைய திட்டங்கள் என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அங்க போய் சேரும். இதையெல்லாம் மறைப்பதற்கு, இதெல்லாம் கெடுப்பதற்கு, இந்த மக்கள் நல்லா இருக்காங்க, இவங்களுடைய வாழ்க்கை வந்து சூரியமாக்கப்பட வேண்டும், வஞ்சிக்கப்பட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு இருக்கிறதுக்கு ஒரு சவுக்கடி கொடுக்கிற மாதிரி ஒரு சவாலாக நீங்க ஏற்றுட்டு இதை நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். எப்படி நாடாளுமன்ற தேர்தலிலே இந்த தென்காசி பாராளுமன்றம் சுமார் 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சது நீங்க தான், உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டது நீங்க தான். அதே மாதிரி இப்ப சேர்மனா இருக்கிறது திமுக, யூனியன் சேர்மனா இருக்கிறது திமுக. அதே மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதியிலே செப்டம்பரை உதயசூரியன் சின்ன நிற்கிறதுனாலதான் இந்த எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க முடிஞ்சது. அதே மாதிரி இந்த வட்டமும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்முடைய கூட்டணி கட்சியிலே தலைவர் யார் அடையாளத்தை காட்டுகின்றாரோ அவருக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும். அது உதயசூரியன் சின்னமாக இருந்தாலும் சரி, நம்ம கூட்டணி சின்னமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆதரவு 2026 உதயசூரியனுக்கு இருக்க வேண்டும். தலைவர் சொன்ன 234க்கு 200 என்பதை தாண்டி நம்ம இந்த இடத்துல சாதிக்கணும். அதுக்கு 1 கோடி தேர்தல் எடுத்தால்தான் தேர்தல் போய் நிற்கும். அதே மாதிரி எல்லா கையும் தட்டினாதான் ஓசை கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பு தான் நம்ம வெற்றிக்கு காரணமாக இருக்கும். அதுக்கு நீங்க பாடுபட வேண்டும் என்று சொல்லி அன்போடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சி எப்படி கலந்து நான் சொல்லியிருக்கிறேன், மேலோட்டமா இப்படிதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த பரப்புரையை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னு அதுக்கு தனியா ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அந்த சகோதரி அருணா அவர்கள் இந்த பயிற்சியில போய் கலந்துக்கிட்டு நீங்க எப்படி செய்யணும் அப்படிங்கறத விவரமா சொல்லுவாங்க. கொஞ்சம் அமைதியா இருந்து கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்குறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வெள்ள தமிழ் பெண்கள் பற்றி உங்களுக்கு ஒன்றே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த வெள்ள தமிழ் பெண்கள் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றே ட்ரைனிங் என்ன அப்படின்னா, இந்த புக்கு கொடுக்குவா. அந்த இது இருக்குல்ல, ஸ்கேன் பண்றது. இந்த ஸ்கேன் பண்ற கோடு இதை வந்து நீங்க என்ன செய்யணும், கூகுள்லயோ குரோம்லயோ என்ன செய்வீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு, இதை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம ஜிபேக்கெல்லாம் எப்படி நமக்கு வச்சவங்க ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி என்ன செய்யணும், அது ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆகும் பண்ணும்போது உங்களுக்கு நம்மளுடைய தலைவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரோ அதனுடைய வீடியோஸ் என்ன செய்யும் வரும். வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கட் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸ், அந்த மொபைல் நம்பர்ஸ் சொன்னாங்கல்ல, அந்த நம்பர்ஸுக்கு ஒரு மிஸ்டு கால் என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் கட் என்ன செய்யுது, இதனுடைய திட்டங்கள் நம்ம அந்த 5 வருஷம் என்ன செய்யறாங்க, சிஎம் நமக்கு ஸ்டாலின் ஐயா என்னென்ன பண்ணிருக்காங்களோ அதனுடைய விளக்கம் இதுல இருக்கு. ஒன்னே குரூப் ஒண்ணு என்ன செஞ்சிருக்கோம். இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆள் தான் என்ன செய்வாங்க, அந்த குரூப் ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சிருக்காங்க, செலக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ஆள் என்ன செய்யணும், குரூப் என்ன செய்யுங்க ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன செய்யணும், டெய்லி உள்ளதை என்ன செய்யணும், நீங்க அந்த குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணணும். உங்களுடைய பூத்துல எந்தெந்த பூத்துல என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி டெய்லி என்ன செய்யறீங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணணும். ஃபார்வர்ட் பண்ணும்போது நல்ல ஆக்டிவா இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் என்ன செய்யணும், நீங்க பேச விட்டு அந்த வீடியோஸை நீங்க என்ன செய்யணும், அப்லோட் பண்ணணும். இப்ப இதுல என்ன செய்யறாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல
தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? இலவசமா பஸ் உங்களுக்கு விட்டுருக்காங்களா, நீங்க அதுல போறீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? நீங்க அதை கேட்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சில பேருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப ஸ்டார்டிங் உங்களுக்கு என்ன செய்யணும்? 1000 ரூபாய் உங்களுக்கு என்ன செய்யுது, வருதா, உங்களுக்கு உரிமை தொகை வருதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அதை கேட்கணும். உங்களுடைய குழந்தைங்களுக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் 1000 ரூபாய் வருதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? அதை கேட்கணும். அதுக்கப்புறம் பசங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் இருக்குது, அது வருதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒன் பை ஒன்னா சொல்லும் போது அவங்க அதுக்கு என்ன செய்வாங்க? ஆன்சர் பண்ணுவாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல இந்த ஆட்சி எனக்கு இப்படி இருக்குன்னா உன் பிள்ளை படிக்குதான்னு கேளுங்க. படிக்கிறதுக்கு சமத்துவம் கொண்டதுல இருந்து பெண்கள் இவ்வளவு பேர் வெளியே வர்றதுக்கு காரணமே நம்ம டாக்டர் கலைஞர் ஐயாவும் நம்ம வச்சிருந்ததுதான். இப்ப நம்ம வந்து முன்னேறணுங்கிற ஒரு அடிப்படையில மட்டும்தான் நம்ம இருக்கணும். நம்ம இப்படி இருக்கிறேன், என் பிள்ளை வந்து வேலைக்கு போகணும், என் பிள்ளை வந்து வெளியிடத்துல படிக்கணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நாள் எல்லாருமே டிவில நியூஸ் பாருங்க, யார் என்ன பேசுறா என்னன்னு. மத்திய கவர்மெண்ட் நான் கொடுத்துட்டே சொல்றாங்க, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. மத்திய கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேர் சென்னைக்கு வெளியே போறப்ப டோல்கேட்டுக்கு பணம் எவ்வளவு கொடுக்குறாங்க? டோல்கேட்டுக்கு நீங்க பணம் கொடுக்குறீங்க, அது யார் பணம்? நம்ம பணம். ஆனா மத்திய கவர்மெண்ட் என்ன சொல்றான்? நான் கொடுத்த பணம் அப்படின்னு சொல்லல, நான் தமிழ்நாட்டுக்கு சலுகை பண்றேன். டோல்கேட் மூலமா பெரிய பெரிய பணக்காரனுக்கு கொடுத்து அவனை வாழ வச்சுட்டு இருக்காங்க. அதானிங்கிற ஒரு ஆளு 669 இடத்துல இருந்தான், இப்ப உலக லெவல்ல 2வது இடத்துல இருக்கான். தள்ளுபடி ஃபுல்லா அவங்களுக்கு கொடுத்துறானுங்க, நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு நம்ம ஐயா வந்தா மட்டும்தான் நம்ம வந்து நல்லாவே இருக்க முடியும். அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிள்ளைங்க படிப்புன்னு எடுத்துக்கிட்டா ஐயா வெளியே போனா பணம் கொடுக்குறாங்க. இதுலயும் உங்க பிள்ளை வெளிநாட்டுல படிக்கணும்னு ஆசைப்பட்டா இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற முதலமைச்சர் நம்ம கேட்கலாம். இவங்ககிட்ட வந்து ஒன்றியத்திட்ட நகரத்திட்ட இல்ல உங்க வார்டு செயலாளர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் என் பிள்ளைக்கு படிப்புக்கு வேணும், நான் யாரை பார்க்கணும்னு கேளுங்க. உங்களுக்கு கட்சிதான் செய்யலையா, அடுத்த ஒரு ஆளை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. பிடிவு இல்லாம நம்மளுக்கு இதுவே இருக்காது. அதை வந்து நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு கட்சிதாரர் தான் பார்க்காங்க, இவங்களுக்கு தான் பார்க்காங்கன்னு யாருமே தப்பா நினைக்காதீங்க. அனைவருக்கும் சமமா வரணும், அனைவரும் எல்லாரும் செயல்படணுங்கிறதுதான் என்னோட கருத்து. அடுத்து இப்போ ஒரு கூட்டம் வந்திருக்கு, அந்த கூட்டத்துக்கு பேரு இஸ்லாமிய கூட்டம் தான் வச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்க யாராவது இருந்தா புரிய வைங்க, இதுல போகாதடா இப்படி இருடான்னு. அவங்க அறிவிப்பே என்னவா 2 வீலர் கொண்டாடலாம், சும்மா ஏன் பைக்ல போறது நம்ம பிள்ளைய கண்ட்ரோல் பண்ண முடியல. பைக்கை மட்டும் வச்சு நம்ம சாப்பிட முடியுமா? நம்ம பிள்ளைய படிச்சு வாழ வைக்க முடியுமா? அதனால தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மாத்தி சொல்லுங்க. ஏன்னா இதை ஏன் பேசுறேன்னா சார் எல்லா திட்டத்தையும் அறிவிச்சு சொல்லிட்டாங்க. நான் இன்னும் இந்த திட்டம் தான் ஐயா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லல, நம்ம எதிர்காலத்தையும் நம்ம சிந்திப்பேன்றதுக்காக தான் சொல்றேன். பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இந்த கூட்டத்துக்கு அவங்களுக்கு வந்து நாம வந்து பயிற்சி கொடுக்கிறோம். எதுக்காக பயிற்சி கொடுக்கிறோம்? இப்ப நடந்துட்டு இருக்க ஆட்சி தொடரணும். மீண்டும் நம்ம வந்து தமிழகத்துல மாண்புமிகு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை இந்த நாட்டோட முதல்வராக 26 உட்கார வைக்க போறோம். கண்டிப்பா உட்கார போறாரு. அதுக்கு நம்ம பங்கு என்ன? எல்லாம் வந்து ராமாயணம் உண்மை பொய் அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா கதை சொல்லுவாங்க ராமருக்கு அணில் உதவுற மாதிரி. அது மாதிரி நம்மளோட பங்கும் தலைவர் முதல்வர் ஆகுதுல நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு இருக்கணும். அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஏன் எல்லாருக்கும் தான் நம்ம என்னென்ன தலைவர் செஞ்சிருக்காருன்னு தெரியுமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம வந்து போன மாதம் என்ன நடந்துச்சு நமக்கு தெரியுமா? மறந்துடுவோம். பல பேர் அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கீங்க. இதுல வந்து எல்லாருக்குமே வந்து கலைஞர் உரிமை தொகை வருதா? யாராவது ஒரு அம்மா இருந்தீங்க? யாராவது ஒருத்தர் இருந்தீங்க? வாங்கிருக்கீங்களா? இது வரைக்கும் எவ்வளவு வாங்கிருக்கீங்க? ஏன்னா தெரியல. இதுக்காகத்தான் நம்ம போக போறோம். நாம இது வரைக்கும் தலைவர் வந்து 30 மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டாரு. யாருக்காவது கேட்டு பாருங்க, வரும்னு சொல்லுவாங்க. அது வராத தாய் குழந்தை போனா ஐயோ எனக்கு வரலைன்னு சண்டை போடுவாங்க ஒழிய 30 மாசம் தலைவர் 30,000 கொடுத்தாரு. அது போக 8000 ரூபாய் போன மாதம் 5000 கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்ன மாதம் 3000 கொடுத்துருக்காரு. மொத்தம் இது வரைக்கும் 40,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. யாருக்காவது நமக்கு தெரியுதா? இங்க வந்திருக்க ஒரு அக்கறையா இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அக்கறையா இருந்து ஸ்டாலின் அவர்கள்
போச்சு. சும்மா வீட்டுல இருக்க ஜனங்களுக்கு தெரியுமா? அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் போய் என்ன சொல்லணும், ஏமா இது வரைக்கும் நீ 40,000 ரூபாய் வாங்கியிருக்க, உன் வீட்டுக்காரர் கொடுத்துருக்காரா உனக்கு 40,000? இவன் பெத்த புள்ள கொடுத்துருக்காங்களா? ஒரு சொந்த பந்தம் யாராவது கொடுத்துருக்காங்களா? யார் கொடுத்துருக்கா? தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு 40,000 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? எல்லாரும் போயிருக்கீங்க, எல்லாரும் போயிருக்கீங்க. உங்களுக்கு சேலையை கேட்டா அது கேட்க. இப்போ என்னத்துக்கு இதை கேட்கிறோம்னா 60 மாசம் தலைவர் வந்து போட்ட முதல் கையெழுத்தே வந்து விடியல் பயணம் தான். அப்ப 60 மாசம் போயிருக்கோம். ஒரு மாசத்துக்கு ஒரு சராசரியா போறவங்க ஒரு 500 ரூபாய்க்கு அந்த பஸ்ஸை பயன்படுத்திருப்பாங்க. வேலைக்கு போற பெண்கள் வந்து 1000 ரூபாய்க்கு பயன்படுத்துறாங்க. ரிப்போர்ட் படி ஒரு வேலைக்கு போயிட்டு வர தினம் வேலைக்கு போயிட்டு வர தாய் குலங்கள் 1000 ரூபாய்க்கு குறையாம அந்த விடியல் பயணத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம வீடுகளில் இருக்கிற சராசரி பெண்கள் 500 ரூபாய்க்கு பயன்படுத்துவாங்க. 60 மாசம் 500 ரூபாய் பயன்படுத்தினா எவ்வளவு ஆச்சு நீங்க சொல்லுங்கம்மா. 30,000 ரூபாய் ஒரு அம்மா ஒரு மாசத்துல ஒரு 500 ரூபாய் சராசரி. அப்ப அது ஒரு 30,000 ரூபாய், இதுல ஒரு 40,000 ரூபாய், மொத்தம் 70,000 ரூபாய். ஒவ்வொரு தாய்க்குளமும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாய்க்குளமும் 70,000 ரூபாய் 1,31,00,000 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இதை வந்து நீங்க போய் சொல்லணும்ல. இப்ப யாருக்கு நஷ்டம்? அவர் கையெழுத்துனாரு, அவருக்கு வந்து நஷ்டமே கிடையாது. இவர் எனக்கா செய்யறாங்கன்னு பல பேர் ஆண்கள் சண்டை போடுறாங்க. ஆனா ஒவ்வொரு தாய்க்குளமா பார்த்து செய்யறாங்க. இது உங்களுக்கு தொடரணும்னு நமக்கு தொடரணும்ல. இப்ப நம்ம கிடைக்கிற தலைவர் சொல்லிட்டாரு, அடுத்த மாதம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே 2000 ரூபாய் தரணும் சொல்லிட்டாரு. 2000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு ஆச்சு நினைச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் ஆச்சு. 2000 ரூபாய் கொடுத்தா ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு 50,000 ரூபாய் ஆச்சு. 50,000 யாராவது கொடுக்க போறாங்களா? இத நாம இங்க இருக்கிற தாய் குழந்தைகள் தான் போய் ஒவ்வொருத்தருக்கா சொல்லணும். இப்ப நாங்க போறது நேரத்துக்கு ஒரு தெருவுல போறோம். அந்த தெருவுல ரோடு அப்படியே பல போடுறாங்க. ஒரு அம்மா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 4 செங்கல் பேர்ந்துருக்கு, அந்த தரையில போட்ட செங்கல். அவர் வீட்டுக்காரர் கொத்தனாரு. அவங்க நினைச்சிருந்தா அந்த கல்ல இவ்வளவு பிரச்சனை. ஆனா அந்த வீட்டுல என்ன பிரச்சனைனா டேப் வச்சிருக்காங்க, அந்த டேப் திறந்து விட்டுட்டே இருந்திருக்காங்க. கீழே மண்ணு போகும்போது அது இறங்கி இருக்கு. ரோடு அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த அம்மா என்ன குறை சொல்லுது, உங்க ஆட்சியில் இப்படிதான் 4 கல்லு இருக்குது பார்க்கணும். ஆனா அந்த ரோடவே பக்கத்து வெறும் அவ்வளவு அழகா இருக்கு. அப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத கூட அவங்க சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? இவ்வளவு நல்லது பண்ணி கொடுத்ததுல ஏதாவது குறை இருக்குமான்னு பார்க்கதான் ஆசைப்படுறாங்க ஒழிய நாம இவ்வளவு அனுபவிச்சிருக்கோம். அந்த அம்மா எல்லாம் வாங்கிருக்கு. நான் சொன்னேன் இவ்வளவு முதல்ல அந்த அம்மா வாங்கியிருக்கு. வாங்கிட்டா அந்த நன்றி அதுக்கு இல்ல. நீங்க தான் போய் சொல்லணும். உங்களை மாதிரி தாய் குழந்தை தெருவுக்குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும், உங்க அக்கா கத்திரிக்கா இருக்கும், உங்க சொந்த பந்தமா இருக்கும். அதுக்கிட்ட நீங்க சொல்லணும், இவ்வளவு நாள் வாங்கிருக்கீங்களா, இத்தனை 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்களா, ஒழுக்கு மரியாதை ஓம் ஓட்டுவோம், வீட்டுக்காரர் ஓட்டுவோம், பிள்ளைய ஓட்டலாம். நீ உதயசூரியனுக்கு மாணவர் தலைவர் என்னெல்லாம் கிடைச்சிருக்கிறத நாங்க எல்லாருமே சொல்லிட்டோம். இருந்தாலும் அது உங்களுக்கு புதிதாக தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இங்க இருக்கிற தாய்மார்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அதை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. வந்து தலைவர் கையெழுத்து போட்ட முதல் கையெழுத்து பெண்களுக்கு வந்து விடியல் பெண்கள் கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் 60 மாசம் நீங்க அதை வந்து பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னா, நீங்க வந்து உங்ககிட்ட வந்து நாங்கெல்லாம் வந்து வாக்கு சேகரித்து நீங்க வந்து உயிர்ப்பு வாக்கு சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வரல. நீங்களும் களத்துல நிக்க போறது நீங்க தான். அதுக்காக தான் இன்னைக்கு உங்களுக்கு இது ஒரு பயிற்சிக்காக உங்களை கொடுத்துருக்கோம். அது என்ன பயிற்சினா, இப்ப ஏற்கனவே வந்து சகோதரிகள் சொன்ன மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருவரும்